ஸோ வெல்கம் பேக் டு ரெசில் ஹேங் அவுட் அண்ட் ஆல்சோ இப்போங்க சம்மர்ஸ்லாம் நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த நைட் 2ஓட ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே இந்த செக்மெண்ட்டில் டீகோட் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ். ஸோ ட்ரெண்டிங் மீம்ஸ்லாம் வரும்ல, ஸோ அடிச்சிருக்கிற அடி அந்த மாதிரி அடின்ற மாதிரி, ஸோ செஞ்சிருக்கிற சம்பவம் அந்த மாதிரி தான் இருக்குது. நைட் 1 கம்பேர் பண்ணும்போது நைட் 2 எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்ன்றதை விட இட் வாஸ் ஆசம். ஸோ ஒரு நல்ல மாஸ்டர் பீஸாக தான் நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குறைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு மேட்சஸ் மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மீதி 5 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆசமாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டீலராகவே வச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி விட்டுருவோம் இந்த செக்மெண்ட்டில். ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்தவரைக்கும் கிக் ஆஃப் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்குது. நியோமி அவங்களோட டைட்டில் நம்மளுடைய ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ யூஎஸ்கே கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நியோமியோட ஃபாதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ட்ரன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து பார்த்தீங்கன்னா சாங் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கராக இருந்திருக்கு. ஸோ கிக் ஆஃபே வந்து பார்த்தா தரமாக செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இவங்க 3 பேரோட காம்பினேஷன்லேருந்து எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கேயும் ரியா ரிப்ளே இருக்காங்க, அண்ட் ஆல்சோ நியோமியும் இருக்காங்க. இவங்க 3 பேர் இருக்கும்போது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராசிட்டியாக இருக்கும் போது இவங்களுக்கு டைட்டில் இல்லாமலே ஒரு மேட்ச் வச்சிருந்தாலும் அது ஆசமாக இருந்திருக்கும்ன்றதை சொல்லியிருந்தேன். அதனாடி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆசமாக இருந்திருக்கு. ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தேன் நியோமி தான் வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் நியோமியும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கமெண்ட் கீழே ஒருத்தர் சொல்லியிருந்தார், லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷனில் சொல்லி அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, அது எப்படி ப்ரோ நீ ப்ரெடிக்ட் பண்ணது மட்டும் எதுவுமே நடக்கலை ப்ரோன்ற மாதிரி போட்டிருந்தாரு. அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரோ மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ, நைட்டு மிஸ் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மிஸ்ஸே ஆகலை, ஒரு மேட்ச் கூட மிஸ் ஆகலை. யாருமே நான் ப்ரெடிக்ட் பண்ணது. ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் TLC WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். OHCக்கு அவங்களோட டைட்டிலே ஆண்ட்ராய்டே ரே ஃபினிக்ஸ், மெஷின் கன், ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், DIY ஃபேக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சை நான் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டீலராக இருக்க போதுன்றதை. ஸோ பிரித்து விட்டானுங்கன்னு தான் சொல்லணும். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சீரியஸாக சொல்லணும், இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி. இன்றைக்கி நடந்த மேட்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கேண்டிஸ் லிரே, அது மட்டும் இல்லாமல் BFAB, இவங்க எல்லாரோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ கேண்டிஸ் லிரே டைட்டில் எடுக்க போவாங்க. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் சேர்ந்த மாண்டஸ்ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய DIY அட்டாக் பண்ணிவிடுறாங்க. ஸோ அதில் லேடரை தள்ளிவிட்டு ஸோ அவங்க லேட்ரு மேலே விழுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூரியஸாக இருந்துருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஆகி என்ன பாருங்கடான்ற மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே புரிஞ்சிச்சு. இன்றைக்கான நைட்டில் எனக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் சொல்லுவேன். நம்பர் 1 பிளேஸில் இந்த மேட்சை வச்சிருவேன். அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பிடிச்சிருந்துச்சு. மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய லைரா வெல்கரியை கூட பார்த்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன், நோ கவுண்ட் அவுட் இருக்க போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோடைய ப்ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், பேலியோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் ப்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தேன்னா பேலி ஹீல் டர்ன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இதில் ஹீல் டர்ன் பண்ண மாதிரி காட்டல, அப்கமிங் சஸ்பென்ஸாகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் லைரா வெல்கரி ஆக்சிடென்ட்டாக நம்மளுடைய கேமராமேனை அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணதுக்கு அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க, பெக்கி லிஞ்ச் அவங்க மேலே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கரி அப்பாலஜிஸிங் கேட்டுருவாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாங்க. பெக்கி லிஞ்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானர், ஸ்க்ரூ, அது இதுன்னு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலி வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பெக்கி லிஞ்ச் அடிக்கிறேன்ற பேரில் லைரா வெல்கரியாவை அட்டாக் பண்ணி விட்றாங்க. அதை யூஸ் பண்ண பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க, டைட்டிலே ரீட்டைன் பண்ணாங்க. நாலாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டீல் கேஜ் மேட்ச் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக நடந்துச்சு. சோலோ சிக்காகோ வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கான மேட்ச். ப்ரிவியூவில் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. பட் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் WWE ரொம்ப மொக்கையாக முடிச்சிட்டானுன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டாலாட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்டுவை தள்ளி விட்டுருவார். இந்த இடத்துல யூஸ் பண்ண சோலோ சிக்காகோ வந்து பார்த்தீங்கன்னா கேஜை விட்டு வெளியே வந்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமே ஜேக்கப் ஃபார்டு என்ன பண்ணுவார்னா ஸோ ஜேசி மெட்ரோ அண்ட் ஆல்சோ டாலாட் அவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஃபேஸ் பண்ணுவார். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்கார் தலைவன். இந்த நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் பயங்கர சுமாராகவே இருந்துருந்துச்சு. சுமாருன்றதை விட இந்த மேட்ச் மொக்க மேட்ச்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்துருந்துச்சு இந்த மேட்ச். ஒரு 10 நிமிஷம் என்னமோ தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். மற்ற மேட்சஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் மேட்ச் அண்ட் ஆல்சோ ஒஸ்ட் மேட்ச் இந்த பேப்பரியூவில் நான் சொல்லுவேன். பேப்பரியூனா அந்த சைடு போயிடாது, அந்த சைடில் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன். நைட் 1லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நிறைய மேட்சஸ் இருக்குது. நான் அதுக்கு அந்த சைடு போல நைட் 2ல் இந்த மேட்ச் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மொக்க. 5வது மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் டாமினிக் மிஸ்டரி வர்சஸ் ஏஜி ஸ்டைல்ஸ்க்கான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பாரு. எடி குகரோகா வந்து பார்த்தீங்கன்னா டெர்பியூட் கொடுக்குறன்ற பேரில் இதை பண்ணியிருப்பாரு. இது நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே இருந்துச்சு, நல்லா கொண்டு போனாங்க இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா. பட் இந்த மேட்ச்சில் ஜட்ஜ்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கும்ன்றதை எதிர்பார்த்துருந்தோம். பட் ஜட்ஜ்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் பயங்கர ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரி நல்லா சண்டை போட்டிருப்பாரு. அது ஒரு ஸ்மார்ட் மூவ் எடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டரி சேர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த
ரிங்கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏஜ் ஸ்டைல்ஸ்ட்டை கொடுப்பாரு. ஸோ ஏஜ் ஸ்டைல் சுதாரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அவர் அட்டாக் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ப்ரில்லியண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஐடியாலாம் எங்கடா வச்சுருந்தீங்க, ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எங்கடா வச்சுருந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மற்ற அப்கமிங் மேட்சஸ்லையும் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து டாமினிக் மிஸ்டேக் காலில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அந்த பூட்டை கழட்டி வச்சுட்டு நம்ம ஏஜ் ஸ்டைல்ஸ் மேலே அட்டாக் பண்ணி விட்ருவாரு. அதை யூஸ் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ மெயின் இவெண்ட்டுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டெஃப்னி மெக்மேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஸ்டெஃப்னி மெக்மேன் வந்து மொத்த அட்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. 2 நைட்டையும் கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ வியூவர்ஷிப் வந்திருக்குன்னா எவ்வளோ அட்டன்ஸ் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ 1,13,722 அட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. நைட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன்று தான் கேட்கணும், எப்படி இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்றது தான். ஃபைனலாக மெயின் இவெண்ட் வருதுங்க. ஸோ மெயின் இவெண்ட்டுக்கான மேட்ச் ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக நடக்குது. கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜான் சீனாவோட அந்த ஹீல் அப்ரோச்சை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் அப்ரோச் நல்லாவே இருந்துச்சு. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஜான் சீனாவுக்கு பயங்கரமாக சியர் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஜான் சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை போட ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃபேஸ் ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள்ஸ் ஃபைட்டை நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா WWE வந்து ராயல் ரம்பிளில் கொண்டு வந்தானுங்க, அண்ட் ஆல்சோ சாம்பரில் கொண்டு வந்தாங்க. ஸோ அவருக்கு அந்த 1-on-1 ஃபைட் அந்த ஃபேஸாக பண்ணுவார்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியல ரொம்ப கண்டுகளாக. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக அதை பார்த்துருந்தோம். மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக சண்டை போட்டாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்னால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் மோஸ்ட்டாக அவங்க ரிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சைடு வந்து போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பேரிகார்டு மேலெலாம் பவர் பாம்லாம் போடுவாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் போய் அதுலேருந்து ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸை தோலில் போட்டு இந்த இதில் வருவார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துருச்சு. கொஞ்சம் ஃபன்னியாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக பண்ணியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் கிரேஸியாக போயிடுச்சு. ஸோ மற்றபடி இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மேட்ச் நல்லாவே இருந்துருச்சு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் பல இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி நிறைய டீசஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நானும் ஃபைனல் வர எதிர்பார்த்தேன் ஒரு வாரம் பண்ணுவாரன்ற மாதிரி. பட் தலைவன் அங்கே ஹீல் டர்ன்லாம் பண்ணலை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா ஒரு 10 ஏஏ போட்டிருப்பார், கோடி ரோட்ஸ் ஒரு 10 கிராஸ் ரோட்ஸ் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கிக் அவுட்ன்ற மாதிரி போயிடுச்சு. ஹைப்பை ஏற்றி தள்ளிட்டானுன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸோட ஹேண்டை ரைஸ் பண்ணி காட்டி இவர் தான் அவங்க சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்ச்சை பாஸ் பண்ணி விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமா ஜான் சீனா போக மாட்டார். ஜான் சீனா ரிங்கில் இருப்பார். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்து போயிடுறாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ஓவேஷன் கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஷாக்கிங்லி அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா வராரு. நான் ப்ரிவியூவில் சொல்லியிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் நேற்று நடந்த லைவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எத்தனை பேர் லைவ் வந்தீங்கன்றதை சொல்லுங்கள். நேற்று நடந்த லைவில் சொல்லியிருப்பேன். டிகேஓ அவ்வளோ நல்லவனுங்க கிடையாது. அண்ட் ஆல்சோ டேனியல் கார்மியரும் நமக்கு ஹைப் கொடுத்துட்டு போயிட்டார். இது ஒரு சின்ன டீஸாகவே எடுத்துக்கோங்க. டிகேஓ அவ்வளோ நல்லவனுக்கு கிடையாது. ஏன்னா காசுக்காக என்ன வேணாலும் செய்கிறவங்க தான் டிகேஓ. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸு கேசிஸ் எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டானுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ப்ராக் லெஸ்னரை கொண்டு வந்துருவானுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவில் சொல்லியிருந்தேன். அது வயசு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ப்ராக் லெஸ்னர் வந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கனெக்ட் பண்ணி இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த நைட்டே இதோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்கமிங் ஜான் சீனா வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான ஃபியூட் தான் வரப்போது போல். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் இந்த பேப்பர்விலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் எதுன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் ஈவெண்ட்டும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்சி டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட் மேட்ச்ன்றதை சொல்லுவேன். இந்த நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா மேட்சுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டீல் கேஜ் மேட்சை தவிர்த்து எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக பிடிச்சிருச்சு. தனியாக சொல்லணும்னா மெயின் ஈவெண்ட்டும் அந்த டிஎல்சி டாக் டீம் மேட்ச். உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அப்டேட் வீடியோ நிறையவே இருக்குது. ஸோ சம்மர்ஸில் முடிஞ்ச நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.